ப்ரைஸ் அலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 51ஓடது 14 to 17 வரையில் இருக்க அதிகாரங்கள் யோசுவாவில். ஃபஸ்ட்டு 14வது அதிகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, யோசுவா அதிகாரம் 14 வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் இஸ்ரவேல் கோத்திரங்களிடையே நில சுதந்திரத்தை பிரிப்பதில் முதன்மையாக கவனம் செலுத்துகிறது மற்றும் இதில் காலேபின் எபிரோனின் வேண்டுகோள் ஒரு முக்கிய அம்சமாகும். அடுத்து 15வது அதிகாரம் பரம்பரை உரிமை பற்றி. யோசுவா அதிகாரம் 15 முதன்மையாக யூதா கோத்திரத்திற்கு வழங்கப்பட்ட நில ஒதுக்கீட்டை விவரிக்கிறது மற்றும் அதில் அடிப்படையில் அவர்களின் பரம்பரை பிரதேசத்தை கோடிட்டு காட்டுகிறது. அடுத்தபடியாக 16வது அதிகாரம் யோசேப்பு, எப்பிராயிம் மற்றும் மனாசே ஆகியோரின் சந்ததியினருக்கு பங்கிடப்பட்ட நிலத்தை யோசுவா 16 விவரிக்கிறது. யோர்தான் நதியில் இருந்து மத்தியதரை கடல் வரை நிலம் வழங்கப்பட்டது. அடுத்து 17வது அதிகாரம் இதில் மனாசே கோத்திரத்தினரிடையே நிலம் எவ்வாறு பிரிக்கப்பட்டது என்பதை விவரிக்கிறது. மனாசே யோசேப்பின் முதல் மகன். இதோட டே 51ஓடது முடிஞ்சிடுச்சு. அடுத்து டே 52ஓடது நம்ம பார்த்துடலாம். டே 52ல் 18 to 21 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவில் 18வது அதிகாரம் ரொம்ப சிறுசாக தான் சொல்ல போகிறேனே. இதில் 18வது அதிகாரம் விவரிக்கிறது பைபிளின் யோசுவா 18 இஸ்ரவேலர்களிடையே நில பங்கீட்டை விவரிக்கிறது. இதில் நில பங்கீட்டை பற்றி தான் விவரிக்கிறாங்க. அடுத்த அதிகாரம் 19. இதில் நிலம் என்ற வார்த்தை சிமியோன் கோத்திரத்தின் சுதந்திரத்தை விவரிக்க பயன்படுத்துகிறது. 20வது அதிகாரம் இதில் அடைக்கலம். யோசுவா அத்தியாயம் 20 முதன்மையாக ஒருவரை தற்செயலாக கொன்றவர்களுக்கு அடைக்கல நகரங்கள் என்று பெயரிடுவதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் இது சட்டப்பூர்வ செயல்முறை நடைபெறும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குகிறது. அடுத்த அதிகாரம் 21. யோசுவா 21ஆம் அதிகாரம் முதன்மையாக இஸ்ரவேலின் வெவ்வேறு கோத்திரங்களை சேர்ந்த லேவியர்களுக்கு நகரங்களை பகிர்ந்தளிப்பதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் அடிப்படையில் கடவுளின் கட்டளைப்படி அவர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்கிறது. அடுத்தபடியாக டே 53 22ஆம் அதிகாரம் இதில் யூனிட்டி பற்றி சொல்கிறாங்க. இதில் ரூபன், காத் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் யோர்தான் நதிக்கு அருகில் ஒரு பலிபீடத்தை கட்டுவதை மையமாக கொண்டுள்ளது. கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யாமல் இஸ்ரவேலின் மற்ற பகுதியினருடன் தொடர்ந்து ஒற்றுமையாக இருப்பதை காட்டுவதற்காக யோர்தானின் மறுகரையில் வாழ்ந்தாலும் அதே கடவுளுக்கு அவர்கள் அளித்த உறுதிப்பாட்டை குறிக்கிறது. அடுத்து 23ஆம் அதிகாரம் இதில் யோசுவா தனது வாழ்க்கையின் முடிவை நெருங்கி இஸ்ரவேல் தலைவர்களுக்கு இறுதி எச்சரிக்கையை வழங்குவதால் மற்றும் இஸ்ரவேலர்கள் கடவுளின் கட்டளைகளை கண்டிப்பாக பின்பற்றி கீழ்ப்படிய வேண்டும் என்று வலுவான அழைப்பே முதன்மையான செய்தியாகும். அடுத்தது 24ஆம் அதிகாரம். 24ஆம் அதிகாரம் முதன்மையாக இஸ்ரவேலர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உடன்படிக்கையை புதுப்பிப்பதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் அங்கு மக்கள் கர்த்தரை மட்டுமே சேவிப்பதாக உறுதிமொழி எடுக்கிறார்கள். யோசுவா ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நம்ம நியாயாதிபதிகளில் ஒரு ஃபஸ்ட் அதிகாரம் பார்த்துடலாம். யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் கானானியர்களுடன்
போரிட்ட கதையை பைபிள் சொல்லுகிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய செய்தி என்னவென்றால், பாவம் தண்டிக்கப்படாமல் போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இவைகள் தான். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை இப்போல்லாம் யாரும் சுத்தமாக பார்க்கறதில்ல. ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஏசப்பாவை நம்பி இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ஏசப்பா என்ன இருந்தாலும் பார்த்துக்குவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். யார் இதெல்லாம் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏசு இதை கவனிக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீர் எங்களோடு இருப்பதற்காக கோடான கோடி நன்றிகள். இயேசுவே, இந்த மாதம் முழுக்க எங்களை நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி. வரும் மாதமும் எங்களை பாதுகாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆமென். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல்.